अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين आज मैंने இன்று நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபாக்கள் அவர்களை சந்திப்பதற்காக அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வுகள், அவர்களை காண்பதில் அவர்களுக்கு இருந்த பேரார்வம் தொடர்பான சம்பவங்களை கூற உள்ளேன். ஹஜ்ரத் மியா முஹம்மது ஜஹூருதீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் உட்கார்ந்திருந்த போது உள்ளத்தில் காதியான் செல்வதற்கான எண்ணம் பொங்கி எழுந்தது. நான் சகோதரர் முன்ஷி சிராஜுதீன் சாஹிபிடம் இது பற்றி கூறினேன். இது எனது எண்ணமாகும் என்று தெரிவித்தேன். அப்போது என்னிடம் செலவிற்காக எந்த பணமும் இருக்கவில்லை. சகோதரர் முன்ஷி சிராஜுதீன் சாஹிப் அவர்கள் எனக்கு ₹1 தந்து, இப்போது என்னிடம் ₹1 தான் இருக்கின்றது, என்னிடம் பணம் இருந்திருந்தால் இன்னும் தந்திருப்பேன் என்றார்கள். அதற்கு பிறகு நான் காதி மன்சூர் அகமது சாஹிபிடம் இது பற்றி கூறினேன். அவரிடம் நான் காதியான் செல்கின்றேன் என்றேன். அவர் நானும் வருகின்றேன் என்றார். மறுநாள் நாங்கள் இருவரும் காதியானுக்கு பயணமானோம். பட்டாலாவிலிருந்து கால்நடையாக நடந்து லுஹர் நேரத்தில் காதியான் சென்று சேர்ந்தோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து உள்ளத்திற்கு ஆறுதல் ஏற்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அலா ஸாலிக். பிறகு எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலமும் மிகவும் இன்பம் நிறைந்த காலகட்டமாக இருந்தது. அவர்களது சமூகத்தில் சென்ற பிறகு எங்களுக்கு பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி எதுவும் தெரியாமல் இருந்தது. உள்ளம் அவர்களை விட்டும் பிரிய விரும்பாது. அப்போது நாங்கள் காதியான் சென்றதும் எனது மாமனார் காதி ஜைனுல் ஆபிதீன் சாஹிபும் அங்கு வந்திருப்பதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த தடவை 4-5 நாட்கள் வரை நாங்கள் காதியானில் தங்கினோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து தொழுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா வழங்கினான். எம்மை போன்ற பலகீனமானவர்கள் இந்த அருளுக்குரிய காலத்தில் பிறக்க செய்து அந்த அருளுக்குரிய நபரை சந்திக்க வைத்தது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அருளாகும். அல்ஹம்துலில்லாஹ் அலா ஸாலிக். ஹாஜி முகமது மூசா சாஹிப் அறிவிக்கின்றார்கள், அந்த காலத்தில் பல வருடங்களாக எனது வழிமுறை இவ்வாறாக இருந்தது. அதாவது நயா என்ற ஸ்டேஷனில், இது ஸ்டேஷனின் பெயராகும், அங்கிருந்த ஒரு நபரிடம் கடினமான டயர்களை உடைய ஒரு சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிள் டயர்களில் காற்றுக்கு பதிலாக ரப்பர் மட்டும் இருந்தது. ஜும்மா நாளன்று நான் லாகூரில் இருந்து பட்டாலா வரை ரயிலில் வருவேன். அங்கிருந்து சைக்கிளில் பயணம் செய்து காதியான் செல்வேன். ஜும்மா தொழுகையை தொழுத பிறகு மீண்டும் சைக்கிளில் பயணம் செய்து பட்டாலாவுக்கு திரும்ப வருவேன். பிறகு அங்கிருந்து ரயிலில் பயணம் செய்து லாகூர் வருவேன். இது அவருடைய வழிமுறையாக இருந்தது.
ஜும்மாவில் கலந்து கொள்வதற்குரிய வழிமுறையாக இது இருந்தது. லாகூரிலிருந்து ஜும்மா தொழுவதற்காக காதியான் செல்வார்கள். 11 அல்லது 12 மைல்கள் வரை, இன்னும் சொல்வதென்றால் போவதற்கும் வருவதற்கும் சேர்த்து 22 மைல்கள் வரை சைக்கிளில் அவர்கள் பயணம் செய்துள்ளார்கள். பிறகு டாக்டர் சையத் குலாம் கோஸ் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நான் முதலாக 1901 பிப்ரவரி மாதம் காதியான் வந்து நேரடியாக ஹஜ்ரத் சாஹிப்பின் கைகளில் பையத் செய்தேன். இதற்கு முன் நான் 1900 ஆகஸ்ட் மாதம் எழுத்து மூலம் பையத் செய்திருந்தேன். அப்போது நான் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களிடம் நமது ஜமாத்தின் வசீஃபா பற்றி கூறுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ஜமாத்தின் வசீஃபா இதுவாகும், அதாவது அடிக்கடி காதியான் வர வேண்டும். அப்போது உடனடியாக எனக்கு காதியானில் வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதன் மூலம் பெற்றோர்களும் மனைவியும் பிள்ளைகளும் இங்கே இருக்க வேண்டும். எப்போது விடுப்பு நாட்கள் வந்தாலும் நேராக காதியானுக்கு வந்து தங்கிவிடலாம் என்று நான் நினைத்தேன். நான் வேலை பார்த்து வந்த கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கு திரும்பி சென்றதுமே நான் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களது பெயருக்கு 600 ரூபாய் அனுப்பி வைத்தேன். அந்த தொகையில் எனக்காக வீடு கட்டும்படி கூறியிருந்தேன். ஆனால் 3 வருடங்கள் கழிந்த பிறகு நான் திரும்பி வந்த சமயத்தில் மௌலவி சாஹிப் அவர்கள் என்னிடம் நான் கொடுத்த தொகையை திருப்பி தந்துவிட்டு எனக்கு இதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று கூறி தன்னை மன்னித்து விடும்படி கூறினார்கள். மௌலவி சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் சாஹிப் அவர்களது வீட்டின் மாடியில் உள்ள அறையில் இருந்து வந்தார்கள். தொகையை திருப்பி தரும்போது அவர்கள், இந்த எல்லா பெரிய பெரிய வீடுகளும் அகமதிகள் உடையதான் என்றார்கள். அதாவது அப்போது மற்றவர்களின், அதாவது இந்துக்களின் வீடுகளை சுட்டிக்காட்டியவாறு இவ்வாறு அவர்கள் கூறினார்கள். டெபுட்டியாக இருந்த ஒரு இந்து சகோதரரின் வீட்டை சுட்டிக்காட்டியவாறு இவ்வாறு கூறினார்கள். இப்போது அங்கு நமது அலுவலகங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், ஹஜ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் இறைஞானத்தின் சிகரத்தை அடைந்திருந்தார்கள். அவர்கள் கூறிய விஷயங்கள் அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய விஷயங்களைத்தான் அவர்கள் கூறி வந்தார்கள். அது அவர்களது ஈமானை எந்த அளவு அதிகரிக்க செய்தது என்றால், இவையெல்லாம் நமக்கு கிடைக்கப் போகின்றது என்ற உறுதி அவர்களுக்கு இருந்தது. அவையெல்லாம் கிடைத்ததையும் அல்லாஹ் காட்டி தந்தான். ஹஜ்ரத் ஜஹருதீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மிர்சா சாஹிப் உண்மையாகவே பீராக இருந்து அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் எனது முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஒரு நாள் இந்த இறையடியான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் எனது மாமியின் மகன், எனது சகோதரன் அவர், அந்த சகோதரர் முன்ஷி அப்துல் கஃபூர் சாஹிப் அவர்களிடம் நான் நாளை காலை அல்லது மாலை காதியான் செல்ல இருக்கின்றேன் என்று கூறினேன். இது இவரது பையத்திற்கு முன்னுள்ள சம்பவமாகும். அவர் நான் கூறியதை கேட்டுவிட்டு, எவரிடம் இது பற்றி கூற வேண்டாம், நானும் உன்னிடம் செல்வேன் என்றார்கள். அவர்கள் கூறிய இந்த விஷயத்தை கேட்டு எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. நாங்கள் இருவரும் அடுத்த நாள் அதிகாலையிலேயே காதியானுக்கு பயணமானோம். அப்போது கோதுமை அறுவடை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் ஸ்டேஷனுக்கு சென்று சேர்ந்ததும் குதிரை வண்டியில் நாங்கள் சென்றோம். எங்களுக்கு முன்னால் வண்டியில் ஒரு பயணி அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மியா நூர் அகமது காபூலி ஆவார்கள். நாங்கள் குதிரை வண்டியில் பயணம் செய்து லொஹர் நேரத்தில் காதியான் வந்து சேர்ந்தோம். ஒரு செய்து நாங்கள் இருவரும் மஸ்ஜித் முபாரக்கிற்கு வந்து சேர்ந்தோம். அந்த பள்ளிவாசல் மிகவும் சிறியதாக இருந்தது. நாங்கள் செல்வதற்கு முன்னரே அங்கு 5-6 பேர் அமர்ந்திருந்தனர். நான் அவர்களை நன்றாக உற்று பார்த்தேன். ஆனால் அவர்களில் நான் பார்க்க விரும்பிய அந்த உருவம் எங்களுக்கு தென்படவில்லை. அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற தோற்றத்தை உடைய எவரையும் அங்கிருந்தவர்களில் அவரால் பார்க்க முடியவில்லை. கூறுகின்றார்கள், 10 அல்லது 15 நிமிடம் கழிந்த பிறகு ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் வந்தார்கள். குறுகிய மாடிப்படிகள் முடிகின்ற இடத்தில் உள்ள கதவருகில் வந்து அவர்கள் நின்றார்கள். நான் அவர்களை பார்த்து விரைவாக எழுந்து நின்றேன். சிறந்த பெருந்தகை ஒருவர் இருக்க முடியும் என்றால் அவர் இவராகத்தான் இருக்க முடியும் என்று எனது உள்ளத்தில் தோன்றியது. அதாவது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள், நீங்கள் அமருங்கள், ஹஜ்ரத் சாஹிப் இப்போது வருவார்கள் என்று கூறினார்கள். அன்னார் மிகுந்த தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருந்தார்கள். இவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிந்து, நீங்கள் உட்காருங்கள், இப்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அவர்கள் வருவார்கள் என்று கூறினார்கள். நான் அவர்கள் கூறியதை கேட்டு உட்கார்ந்தேன். மேலும் இப்போது வரக்கூடிய நபர் இவரை விட, அதாவது ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை விட சிறந்தவராகத்தான் இருப்பார் என்பதை புரிந்து கொண்டேன். 5 அல்லது 6 நிமிடங்கள் கழிந்த பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அவர்களின் ஊழியர் ஹஜ்ரத் சாஹிப் வருகின்றார்கள் என்று தெரிவித்தார்கள். 2-3 நிமிடங்கள் கழிந்த பிறகு மஸ்ஜித் முபாரக்கின் சிறிய கதவு திறந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கிற்குள்ளே வந்தார்கள். சூரியன் பகல் வேளையில் முழுமையாக மேலே வந்திருப்பது போன்று அப்போது எனக்கு தெரிய வந்தது. இறைவன் மீது ஆணையாக எப்படிப்பட்ட தோற்றத்தை பார்க்க வேண்டும் என்று உள்ளத்தில் ஆசை இருந்ததோ
அதைவிட பன்மடங்கு சிறப்புமிக்க தோற்றத்தில் நான் அவர்களை பார்த்தேன். ஹதரத் சாஹிப் அங்கு வந்ததும் அங்கு அமர்ந்திருந்த நாங்கள் எல்லோருமே அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக எழுந்து நின்றோம். அவர்களது ஒளிமிக்க அருளுக்குரிய முகத்தை பார்த்து உள்ளத்திற்கு அமைதி ஏற்பட்டது. மற்ற மிக மிக அழகிய தோற்றங்கள் அனைத்துமே அவர்களுக்கு எதிரில் ஒன்றுமற்றவையாக ஆகிவிட்டன. ஹதரத் ஷேக் அப்துல் கரீம் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் 1903ஆம் ஆண்டு ஹக்கீம் அகமது ஹுசைன் சாஹிப் லாயல்பூரி அவர்கள் மூலமாக அகமதியானேன். ஹக்கீம் சாஹிப் அவர்கள் லாகூர் வாசியாக இருந்தாலும் லாயல்பூரில் அவர்கள் மருத்துவ பணிகளை செய்து வந்தார்கள். அங்கே அவர்கள் வஃபாத்தாகிவிட்டதால் லாயல்பூரி என்று அவர்களை அழைப்பது பிரசித்தி பெற்ற ஒன்றாகிவிட்டது. அவர்கள் தமது பணி நிமித்தமாக கராச்சி வந்தார்கள். அவரது தப்லீக் மூலம் நான் அகமதியாகிவிட்டேன். 1904இல் நான் லாகூர் சென்ற சமயத்தில் அவரது வீட்டில் தான் தங்கினேன். நான் ஜும்மா தொழுகை தொழுவதற்காக கும்தியில் உள்ள பள்ளிவாசலுக்கு சென்ற போது அங்கு ஹுசூர் வரப்போகின்றார்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. மேலும் ஹுசூரின் ஒரு சொற்பொழிவும் இங்கு நடைபெறும் என்றும் கூறினர். இந்த அறிவிப்பை கேட்டு நான் அங்கேயே இருந்தேன். ஹுசூர் வந்தபோது மியா மராஜுத்தீன் சாஹிப் அவர்களது வீடு அப்போது கட்டப்பட்டு வந்தது. சில அறைகள் முழுமையாக கட்டப்பட்டிருந்தது. ஹதரத் சாஹிப் அங்கு தங்குவதை விரும்பினார்கள். அங்கு ஜும்மா தொழுகையையும் தொழுதார்கள். ஹதரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் கொத்துபா உரை நிகழ்த்தினார்கள். தொழுகையையும் அவர்களே தொழ வைத்தார்கள். நான் பித்தனாக திரிந்து கொண்டிருந்தேன். ஹதரத் சாஹிபுடன் ஏதாவது ஒரு வகையில் சந்திப்பு நிகழ்ந்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். இந்த தருணத்தில் டாக்டர் யாக்கூப் பேக் சாஹிப் அவர்கள் எனது கைகளை பிடித்து என்னை வலுவாக தள்ளி முன்னே செல்ல வைத்தார்கள். நான் முதலாவது சஃபில் ஹதரத் சாஹிபுடன் அவர்களுக்கு இடது பக்கத்தில் அவர்களோடு சேர்ந்து நின்றேன். நான் அத்தஹியாத்தில் அமர்ந்த போது எனது பாவங்களை நினைத்து பார்த்து, அத்துடன் ஹதரத் சாஹிபுடன் எனது தோள்கள் ஒட்டியிருப்பதை எண்ணி பார்த்து என்னையும் அறியாமல் அழ ஆரம்பித்தேன். விக்கலும் வர ஆரம்பித்தது. ஹதரத் சாஹிப் எனது இந்த நிலையை பார்த்து எனது முதுகில் தனது நேசமிக்க கரங்களால் தடவி எனக்கு ஆறுதலை வழங்கினார்கள். அத்தஹியாத்தில் அமர்ந்திருந்ததால் அவர் சலாம் கூறிய பிறகு அன்புடன் தமது கைகளால் தடவியிருப்பார்கள். தொழுகையின் போது இவ்வாறு நடக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் தொடர்ந்து அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹதரத் சாஹிப் காதியான் சென்ற சமயத்தில் இந்த எளியவனும் அவர்களுடன் சென்றேன். அங்கு போய் சேர்ந்ததுமே வழக்கில் ஆஜராக வேண்டியது இருந்ததால் குறிப்பிட்ட அந்த தேதியில் குர்தாஸ்பூர் செல்ல வேண்டியது வந்தது. நான் அவர்களுடன் சென்றேன். ஒருமுறை அசர் தொழுகைக்கு பிறகு ஹுசூர் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நாம் வாக்களிக்கப்பட்ட மசீகை பார்த்து விட்டோம், மேலும் பையஸ் செய்து விட்டோம். நமது மன்னிப்புக்கு இதுவே போதுமானது என்று மக்கள் கருதுகின்றனர். அதாவது பையஸ் செய்துவிட்டால் எல்லா பணிகளும் நடந்துவிட்டது என்பது மக்களது எண்ணமாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அசல் விஷயம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ஆகும். இதன் மூலமே மனிதன் தனது இலக்கை அடைய முடியும். நாம் வழிகாட்டுவதற்காக மட்டுமே வந்தோம். நாம் அந்த வழியை காட்டிவிட்டோம். இறைவனை வணங்குவது, உதவியை அல்லாஹ்விடம் கேட்பது ஆகிய விஷயங்களை தேட வேண்டும். இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதுவே அசல் விஷயமாகும். மேலும் இதுதான் உயர்ந்த தரத்தின் பக்கம் நம்மை கொண்டு செல்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பையத்தில் வந்ததற்கான அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றுகின்றது. ஹஜ்ரத் சாஹிப்தீன் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், 1904ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் என்று நினைக்கின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ரயில் வண்டி மூலமாக லாகூர் வருகின்றார்கள் என்று லாகூர் அஹமதியா ஜமாத்திற்கு தகவல் கிடைத்தது. நாங்கள் ஹுசூர் அவர்களை வரவேற்பதற்காக ரயில் நிலையத்திற்கு சென்றோம். அந்த நாள் 2 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டி அதிகமாக வழக்கத்தில் இருந்து வந்தது. அந்த வண்டியை ஹுசூருக்காக நாங்கள் தயார் செய்திருந்தோம். ஹுசூர் அந்த வண்டியில் ஏறியதும் இளைஞர்களாகிய நாங்கள் அந்த வண்டியில் இருந்த குதிரைகளை அகற்றிவிட்டு அந்த வண்டியை நாங்களே எடுத்து செல்ல விரும்பினோம். இது அவர்கள் காட்டிய ஆழ்ந்த பற்றின் முன்மாதிரியாகும். இதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு என்ன பதில் கூறினார்கள் என்று பாருங்கள். அந்த மக்கள் அந்த தேரிலிருந்து குதிரைகளை வெளியேற்றினர். நாங்களே அதனை இழுக்க விரும்புகின்றோம் என்றனர். ஹுசூர் அவர்கள் எங்களது இந்த செயலை பார்த்து, நாம் மனிதனை முன்னேற்றமடையும்படி செய்து உயர் தகுதி பெற்ற மனிதனாக ஆக்குவதற்காகவே வந்துள்ளோம். அதற்கு மாற்றமாக மனிதனை கீழே தாழ்த்தி அவனை மிருகமாக்குவதற்கு நாம் வரவில்லை. அவர்களை வண்டி இழுக்கும் பணியை செய்ய வைக்க வரவில்லை என்று கூறினார்கள். அவர்கள் கூறிய கருத்துக்கள் இதுதான். சொற்கள் ஒருவேளை கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். குத்தாம்களாகிய நாங்கள் உடனடியாக அந்த செயலை செய்வதை விட்டுவிட்டோம். குதிரைகளை பூட்டி வண்டியை கொண்டு செல்ல ஆரம்பித்தோம். உடனடியாக நான் வண்டிக்கு பின்னால் நின்றவாறு ஹுசூர் அவர்களுக்காக குடைபிடித்தேன். இவ்வாறு
குடை பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நான் ஹுசூருக்கு குடை பிடிக்கக்கூடியவனாக இருந்தேன் என்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். ஹஜ்ரத் சௌத்ரி குலாம் ரசூல் சாஹிப் பஸ்ரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1907ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆண்டு மாநாட்டின் போது நடந்த சம்பவம் இது. வியாழக்கிழமை மாலையில் நாளை காலையில் ஹஜ்ரத் மசீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலாவ செல்வார்கள் என்பது தெரிய வந்தது. அப்போதிருந்த வழிமுறை என்னவென்றால், அதிகமான மக்கள் கூட்டத்தால் நெரிசல் ஏற்படும் சமயத்தில் ஹஜ்ரத் சாஹிப் அவர்களை சுற்றி கைகோர்த்து நின்றவாறு வட்டமாக நாங்கள் நிற்போம். இந்த சம்பவத்தை ஏற்கனவே எங்கோ நான் கூறியுள்ளேன். எவ்வாறு இருப்பினும் இந்த மக்களுக்கு ஹஜ்ரத் சாஹிபை சந்திப்பதில் உள்ள இன்பம், ஆர்வம், ஒருமுறை அவர்களை பார்க்க துடிக்கின்ற அவர்களது பேரார்வம், எவ்வாறு மக்கள் அவர்களை சுற்றி வட்டமாக நின்றனர் என்பதெல்லாம் இதன் மூலம் தெரிய வருகிறது. கூறுகின்றார்கள், அதிகமாக கூட்டம் இருக்கும் போது நாங்கள் கைகோர்த்து அவர்களை சுற்றி நின்றவாறு வளையத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். இந்த வளையத்திற்கு மத்தியில் அவர்கள் செல்வார்கள். வட்டமாக சுற்றி நின்றவாறு மக்கள் ஹஜ்ரத் மசீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நடுவில் செல்ல வைத்தார்கள். அதிகமான நெரிசலின் காரணமாக அவர்கள் மீது எவரும் மோதிவிடக்கூடாது, அவர்களை தள்ளிவிடக்கூடாது என்பதற்காகவே அவ்வாறு செய்தார்கள். கூறுகின்றார்கள், நான் என்னுடன் இருந்த மௌலவி குலாம் முகமது கோந்தல், அமீர் அஹமதியா ஜமாத், செக் நம்பர் 99 கிழக்கு, சௌத்ரி மியா கான் சாஹிப் கோந்தல், சௌத்ரி முகமது கான் சாஹிப் கோந்தல் மர்ஹூம் ஆகியோருடன் ஆலோசனை செய்தேன். இறைவன் தௌஃபீக்கை வழங்கினால் காலையில் அவர்கள் உலாவ செல்லும் போது நாம் அவர்களை சுற்றி நின்றவாறு கைகோர்த்து வளையத்தை ஏற்படுத்துவோம். இவ்வாறு நாம் ஹுசூர் அவர்களை நன்றாக பார்க்க முடியும் என்று கூறினார்கள். முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக பாதுகாப்பு கொடுப்பதும் இருந்தது, அவர்களை பார்க்க வேண்டும் என்பதும் இருந்தது. காலையில் நாங்கள் ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றிய பிறகு எல்லா மக்களும் ஹுசூர் அவர்களுக்காக காத்திருந்தவாறு பஜாரில் ஒன்று சேர ஆரம்பித்தனர். ஹுசூர் அவர்கள் உலாவ செல்வதற்காக வெளியே எந்த பக்கமாக வருவார்கள் என்பது முழுமையாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் எந்த பக்கத்தில் இருந்தாவது சிறிய சத்தம் கேட்டாலும் அவர்கள் இந்த வழியாகத்தான் வெளியே உலாவதற்காக செல்வார்கள் என்று கருதியவாறு மக்கள் விட்டில்களைப் போல் அந்த பக்கம் ஓடுவார்கள். சிறிது நேரம் வரை இப்படியே அங்குமிங்கும் மக்கள் கூட்டம் வந்தும் போயும் இருந்தது. இறுதியில் வடக்கு திசை நோக்கி ரேத்தி செல்லாவின் பக்கம் ஹுசூர் வெளியே உலாவுவதற்காக செல்வார்கள் என்று தெரிய வந்தது. ஏற்கனவே காத்திருந்த நாங்களும் ஆடைகளை இருக்க கட்டிக்கொண்டவாறு தயாரானோம். எப்போது ஹுசூர் வெளியே கதவருகில் வருவார்களோ அப்போதே கைகளை கோர்த்து நின்றவாறு வளையத்தை ஏற்படுத்தி அவர்களை நடுவில் செல்ல வைப்போம் என்று கூறியவாறு நாங்கள் தயாராக இருந்த சமயத்தில் நாங்கள் பார்த்தது என்னவென்றால், அவர்கள் ஒரு பெரும் மக்கள் கூட்டத்தின் நடுவே வந்து கொண்டிருந்தார்கள். இந்த பெரும் கூட்டம் எங்களது எண்ணத்தில் மண்ணை போட்டது. அது ஊர்ந்தவாறு முன்னே சென்று விட்டது. எந்த அளவு நெரிசல் இருந்தது என்றால் நாங்கள் அவர்களுக்கு அருகில் செல்லவே முடியவில்லை. ரேத்தி செல்லாவின் மேற்கு புறத்தில் ஒரு ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது. அவர்கள் இந்த மரத்திற்கு கீழ் நின்றார்கள். அங்கிருந்தவாறு அவர்கள் மக்களிடம் முசாஃபா செய்ய ஆரம்பித்தார்கள். ஒருவர் ஹஜ்ரத் சாஹிபிற்காக நாட்காலி கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். அப்போது ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், என்னிடம் அல்லாஹு தாலா முதலிலேயே கூறிவிட்டான், மக்கள் பெரும் எண்ணிக்கையில் அதிகமாக உன்னிடம் வருவார்கள். ஆனால் பஞ்சாபி மொழியில் உள்ள இல்ஹாம் இதுவாகும். அதாவது தூ அகீனா நா தகீனா என்பதாகும். அதாவது நீர் பதற்றமடைய வேண்டாம், விலகி செல்ல வேண்டாம். மக்கள் நெரிசல் காரணமாக அல்லது அவர்களை சந்திப்பதன் காரணமாக நீர் சோர்வடையவும் வேண்டாம். பிறகு அங்கு இவர்களுக்கும் முசாஃபா செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. டாக்டர் உமருத்தீன் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜ்ரத் சாஹிப் அவர்களை முசாஃபா செய்வதற்கு எந்த அளவு தாகமுடையவனாக இருந்தேன் என்றால், பலமுறை மக்கள் கூட்டத்தின் எட்டி உதைத்தலை கடந்து அவர்களை முசாஃபா செய்து வந்தேன். பிறகும் கூட எனக்கு நிறைவு ஏற்படவே இல்லை. சில நேரங்களில் மக்கள் தள்ளிவிடுவார்கள். பல கஷ்டங்களும் ஏற்பட்டன. எவ்வாறு இருப்பினும் முயற்சி செய்து முசாஃபா செய்ய இவர்கள் முயற்சி செய்து வந்தார்கள். டாக்டர் அப்துல்லா சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பட்டாளாவில் இருந்து காதியான் சென்ற சமயத்தில் ஒரு முதிய பார்வையற்ற அகமதியும் காதியான் செல்வதற்காக வந்திருந்தார்கள். ஒரு குதிரை வண்டியில் எனக்கு சிறிது இடம் இருக்கிறதா என்று அவர் என்னிடம் கேட்டார். அதற்கு நான், நீங்கள் எங்களது குதிரை வண்டியில் வாருங்கள் என்றேன். அதற்கு அவர், இல்லை, என்னிடம் 8 அணா இருக்கின்றது, நான் எனது சொந்த செலவில் காதியான் செல்வேன் என்று கூறினார். அதாவது இவர் அவரை இலவசமாக தனது குதிரை வண்டியில் வருமாறு அழைத்தார். இடம் இருக்கிறது, வந்து அமருங்கள் என்றார்.
ஆனால் அதற்கு அவர், இவ்வாறு அல்ல, என்னிடம் வண்டிக்கான கூலியை தருவதற்கான பைசா இருக்கின்றது, அதை செலுத்தி நான் செல்வேன் என்று கூறினார். இதன் மூலம் அவரிடம் இருந்த சுய கௌரவம், பிறரிடம் யாசிப்பதிலுள்ள வெறுப்பு, தன்மான உணர்வு ஆகியவற்றுடன் அவர் ஏழ்மையிலிருந்தும் கூட மீண்டும் மீண்டும் காதியான் வருவதன் மூலமே அவரது வாழ்க்கையை அவர் கழித்தார் என்பதும் தெரிய வருகிறது. பார்வையற்ற நபராக இருந்தும் யாரிடமும் எதையும் கேட்டு பெறுவதில் அவருக்கு வெறுப்பு இருந்தது. இரண்டாவதாக, அவர் முயற்சி செய்து பைசாக்களை சேர்த்து வைத்து மீண்டும் மீண்டும் காதியான் வர முயற்சி செய்து வந்தார். அதன் மூலமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நட்பிலிருந்து பலனடைய அவர் விரும்பினார். ஹஜ்ரத் மியா சிராகுத்தீன் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஹக்கீம் அஹமத்தீன் சாஹிப் ஹுசூர் அவர்களை சந்திப்பதற்காக லாகூர் சென்ற போது நான் அவரை நகைச்சுவையாக கேலி செய்தேன். ஹக்கீம் சாஹிப் அவர்கள், நண்பரே, நீர் நம்முடைய ஆளாக இருந்து கொண்டு என்னை கேலி செய்கின்றீரா என்று கேட்டார்கள். இந்த சொற்களை கேட்டு எனக்கு சிறிது வெட்க உணர்வு ஏற்பட்டது. எனது உள்ளம் மென்மையானது. அவர் கூறியதை கேட்டு நான் அவருடன் ஹுசூரை பார்ப்பதற்காக சென்றேன். அப்போது இவர் அகமதியாக இருக்கவில்லை. எனவே இவர் கேலி செய்துள்ளார். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க செல்கின்றார் என்று அறிந்து ஏதாவது கேலியாக கூறியிருக்கலாம். அவருக்கு சிறிது உணர்வை ஏற்படுத்தினார். இவருக்கு வெட்க உணர்வு ஏற்பட்டது. பிறகு நானும் அவர்களிடம் சென்றேன் என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஒருபோதும் பைய செய்வதற்கான எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. அவர்களோடு சென்றேன், ஆனால் பைய செய்யும் எண்ணம் எனக்கு இருக்கவே இல்லை. நான் ஹாஜா கமாலுதீன் சாஹிப் அவர்களின் வீட்டை அடைந்ததும் ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் உடல்நலமின்றி இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரிய வந்தது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஹுசூரிடம் யாரோ ஒருவர், மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, ஹுசூர் அவர்களை பார்ப்பதற்காகவே அவர்கள் வந்துள்ளார்கள் என்று கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் ஜன்னல் வழியாக தலையை வெளியே நீட்டினார்கள். அப்போது இந்த முகம் ஒருபோதும் ஒரு பொய்யருடைய முகமாக இருக்க முடியாது என நான் கணித்தேன். அதனால் நான் பைய செய்து விட்டேன். மலிக் நியாஸ் முகமது சாஹிப் அவர்களின் மகன் மலிக் பரக்கத்துல்லா சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1905ஆம் ஆண்டில் ஒரு நாள் நாங்கள் அசர் நேரத்தில் இவர் வசித்து வந்த ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள ராஹோன் என்ற இடத்தில் ஒரு போஸ்ட் கார்டு இவருக்கு வந்தது. அதில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டெல்லி செல்கின்றார்கள். 8 அல்லது 9 மணிக்கு வண்டியில் பகுவாடா ஸ்டேஷனை கடந்து செல்வார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. ஹாஜி ரஹமத்துல்லா சாஹிப், சௌத்ரி ஃபிரோஸ் கான் சாஹிப் மர்ஹூம் ஆகியோர் என்னை டியூட்டியில் அமர்த்தினார்கள். நீங்கள் இளைஞராக இருக்கின்றீர்கள், நீங்கள் இப்போதே சென்று காதியான் ஜமாத்திற்கு இது பற்றிய தகவலை தெரிவியுங்கள் என்று கூறினார்கள். நான் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நடந்து கரியானை அடைந்ததும் ஜமாத்திற்கு இது பற்றிய தகவலை தெரிவித்ததும் அங்கிருந்த சிலரும் என்னுடன் சேர்ந்து கொண்டார்கள். நாங்கள் எல்லோரும் இவ்வாறு நடந்து ராஹோனில் இருந்து 30 மைல் தூரத்தில் உள்ள பகுவாடா ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தோம். சுபு தொழுகையை தொழுதோம். ஸ்டேஷனில் முன்ஷி ஹபீபுர் ரஹ்மான் சாஹிப் மர்ஹூம் அவர்கள் ஹாஜிப்பூரில் உள்ளவர்கள் சார்பாக ஜமாத் சகோதரர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்திருந்தார். பகல் நேரத்தில் அவரிடமிருந்துதான் உணவு வந்தது. ரயிலுக்கான நேரம் வந்ததும் ரயில் வந்து சென்றது. அப்போது ஹஜ்ரத் சாஹிப் அங்கிருந்து வரவேண்டிய தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. தகவல் கிடைத்ததற்கு ஏற்ப அன்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை, வேறு நாளில் அவர்கள் வருவார்கள் என்று கூறி தேதி மாற்றப்பட்ட தகவல் வந்தது. இதனால் எங்களுக்கு பெரும் துக்கம் ஏற்பட்டது. எழுதுகின்றார்கள், அன்பின் ஆழ்ந்த பற்றின் காரணமாக இரவோடு இரவாக எந்த அளவு நாங்கள் நீளமான பயணத்தை மேற்கொண்டோம் என்றால் இப்போதுள்ள நிலையில் ஒரு அடி எடுத்து வைப்பது கூட கஷ்டமாக இருக்கின்றது. அவர்களை பார்ப்பதற்காக சந்திப்பதற்காக இருந்த ஆர்வத்தில் நாங்கள் இரவோடு இரவாக பல மைல்கள் பயணம் செய்தோம். ஆனால் இப்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதை அறிந்ததும் பிறகு அதனால் பாதங்களில் ஏற்பட்ட வெடிப்புகளும் நினைவிற்கு வந்தது. இதனால் மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. இதன் காரணமாக திரும்பி சென்ற போது நாங்கள் குதிரை வண்டிகளில் சென்றோம் என்று இவர் கூறுகின்றார். ஹஜ்ரத் முன்சி காதி மஹபூப் ஆலம் சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அகமதியத்தை இவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நடந்த சம்பவம் இது என்று தெரிகிறது. அவர் கூறுகின்றார், நான் 8வது வகுப்பில் மாணவராக இருந்த சமயத்தில் இங்கு லாகூரில் ஹனஃபி மற்றும் வஹாபி பிரிவினரிடையே பெரும் விவாதம் நடைபெற்று வந்தது. நான் ஹனஃபி மذஹபை பின்பற்றி வந்தேன். வஹாபிகளின் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அதனால் நான் சீனியா மஸ்ஜிதுக்கு செல்ல ஆரம்பித்தேன். நான் அவர்களது சபையில் அமர்ந்த போது அவர்கள் அல்லாஹும் அவரது தூதரும் கூறியதை தவிர வேறு எதையும் கூறவில்லை என்று எனக்கு தெரிய வந்தது. எனது இயல்பு அஹ்லே ஹதீஸ் பிரிவினர் பக்கம் திரும்பியது. சில நேரங்களில் வஹாபிகளின் சபைகளில் ஹஜ்ரத் சாஹிப் பற்றியும் கூறப்பட்டது. அவர் காஃபிர்,
மசீஹ் என்ற அவரது வாதம் இஸ்லாத்திற்கு எதிரானது என்றெல்லாம் கூறப்பட்டது. அதனால் இயல்பாகவே எனக்கு இதன் பக்கம் கவனம் ஏற்பட்டது. ஒரு நபர் பாபா ஹிதாயத்துல்லா சாஹிப் அவர்களின் மகன் வலியுல்லா சாஹிப், இவர் அகமதியாக இருந்தார். இவரிடம் நான் செல்ல ஆரம்பித்தேன். மேலும் அவரிடம் ஹஜ்ரத் சாஹிப் தொடர்பாக சில தகவல்களை பெற்றேன். நான் இஸ்திகாரா செய்யும்படி அவர்கள் எனக்கு கவனமூட்டினார்கள். இஸ்திகாராவிற்கான வழிமுறையை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு இஸ்திகாராவிற்காக துவாவையும் மரணம் செய்து இஸ்திகாரா செய்த போது அடுத்த நாள் இரவு 2 மணிக்கு இஸ்திகாராவிற்காக துவாவை ஓதிவிட்டு நான் அப்போதுதான் தூங்கியிருப்பேன். கனவில் என்னிடம் ஒரு நபர், நீங்கள் எழுந்து முழங்காலிட்டு அமருங்கள், ஏனெனில் உங்களிடம் ஹஜரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள் என்று கூறினார். படியில் யாரோ ஒரு மனிதர் ஏறி வரும் சப்தமும் எனக்கு கேட்டது. அப்போது நான் கனவிலேயே முழங்காலிட்டு அமர்ந்தேன். இந்த தருணத்தில் மிகவும் வெண்மையான நிறத்திலான ஆடையில் இருந்த மனிதர் என்னிடம் வந்தார்கள். அவர்கள் தனது ஒரு கையில் ஹஜரத் மிர்சா சாஹிப் அவர்களை பிடித்து என் முன்னால் நிறுத்தினார்கள். மேலும் ஹாதர் ரஜுலு கலிஃபத்துல்லாஹி வஸ்மாஹு வ அத்தீஹு, இந்த மனிதர் அல்லாஹ்வின் பிரதிநிதியாவார், இவர் கூறுவதை கேளுங்கள், இவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று கூறினார்கள். பிறகு அவர் மீண்டும் திரும்பி சென்று மிர்சா சாஹிப் அவர்கள் சென்று நின்று தனது விரல்களால் தனது நெஞ்சில் அடித்தவாறு இதையே கூறினார்கள். கனவில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பஞ்சாபி மொழியில் ஏஹோ ரப் கலீஃபா கித்தா இன்னும் மஹதி ஜானோ என்று கூறினார்கள். பிறகு 4 வரிகளில் ஒரு கவிதையும் படித்தார்கள். அதை நான் மறந்துவிட்டேன். இதன் பொருள் நான் வாக்களிக்கப்பட்ட மஸீஹாவேன் என்பதாகும். அதற்கு பிறகு நான் விழித்தெழுந்தேன். காலையில் நான் பள்ளிக்கூடம் செல்வதற்கு பகரமாக காதியானுக்கு பயணமானேன். ரயில் வண்டி பட்டாலா வரை சென்றது. ஏறக்குறைய மாலை நேரத்தில் தான் அது அங்கு போய் சேர்ந்தது. நான் பட்டாலாவின் பேருந்து நிலையத்திற்கு எதிரில் உள்ள சிறிய பள்ளிவாசலில் தொழுவதற்காக சென்றேன். அப்போது மக்கள், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள், எங்கு செல்ல எண்ணியுள்ளீர்கள் என்று கேட்டனர். அதற்கு நான் லாகூரிலிருந்து வந்திருக்கின்றேன், காதியான் செல்ல எண்ணியுள்ளேன் என்று கூறினேன். அவர்கள் ஹஜ்ரத் சாஹிப் அவர்களை ஏசி பேசினர். என்னை அங்கு செல்வதிலிருந்தும் தடுத்தனர். நான் எனது உறுதியான எண்ணத்தை வெளிப்படுத்தியதும் அவர்கள் என்னை பள்ளிவாசலை விட்டும் வெளியேற்றிவிட்டனர். நான் பேருந்து நிலையத்திற்கு வந்தேன். சிலர் அங்கும் எனக்கு பின்னால் வந்தனர். என்னை காதியான் செல்வதிலிருந்தும் தடுத்து நிறுத்த மிகவும் முயற்சி செய்தனர். மேலும் நீங்கள் மாணவராக இருந்தால் நாங்கள் உங்களை இங்குள்ள பெரிய மியான் சாஹிபிடம் இருக்கும்படி செய்வோம், தங்கும் வசதி, ஆடைகள் ஆகியவற்றிற்கான ஏற்பாட்டையும் செய்வோம் என்று கூறினர். அதற்கு நான் அவர்களிடம், நான் முதலிலேயே லாகூரில் தான் படித்து வருகின்றேன், அதனால் எனக்கு இங்கு படிக்க வேண்டிய தேவையில்லை, காதியானில் ஹஜ்ரத் சாஹிபை சந்திப்பதற்காகவே செல்கின்றேன் என்று கூறினேன். இதை கேட்டு அவர்கள் என்னை அதிகமாக எதிர்க்க துவங்கினர். நான் அது பற்றி கவலைப்படவில்லை. மாலை நேரம் கழிந்து இரவில் நான் காதியானுக்கு செல்ல ஆரம்பித்தேன். இருள் அதிகமாக இருந்தது. இரவின் பெரும்பகுதி கழிந்திருந்தது. வழிப்பாதை நான் ஏற்கனவே பார்த்திராத பாதையாக இருந்தது. தவறுதலாக தூரத்தில் எரிந்து கொண்டிருந்த ஒரு தீபத்தை பார்த்துவிட்டு மசானியா என்ற இடத்திற்கு சென்று விட்டேன். தவறுதலாக வேறு இடத்திற்கு சென்று விட்டார். இது காதியான் செல்லும் வழியில் இருக்கின்றது. அங்கு இஷா தொழுகை முடிந்திருந்தது. ஒரு மனிதர் பள்ளிவாசலில் அமர்ந்தவாறு சிக்ர இலாஹி செய்வதில் ஈடுபட்டிருந்தார். அவர் என்னிடம், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள், எங்கு போகின்றீர்கள் என்று கேட்டார். நான் லாகூரிலிருந்து வந்துள்ளேன், ஹஜரத் மிர்சா சாஹிபை சந்திக்க விரும்புகின்றேன் என்று கூறினேன். அவர், இது மசானியாவாகும், காதியான் அல்ல என்று பதில் கூறினார். காதியான் இங்கிருந்து வெகு தூரத்தில் இருக்கின்றது. நீங்கள் இங்கு தூங்கிவிட்டு காலை நேரத்தில் செல்லுங்கள், வழிப்பாதை சரியாக இல்லை என்று அவர் கூறினார். அதனால் நான் அங்கு பள்ளிவாசலிலே படுத்தேன். 4 மணியான போது நிலவு மேலே வந்திருந்தது. இரவு வெகு நேரம் கழிந்தே அவர் தூங்கினார். அதனால் காலையில் எழுந்ததும் நிலவொளியை பார்த்தார். அவர் கூறுகின்றார், நான் அவரிடம் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கூறினேன். அவர் பட்டாலா வரை என்னுடன் வந்து எனக்கு காதியான் செல்லும் சாலையை காட்டிவிட்டு திரும்பினார். நான் ஒரு கால்வாயிலில் வைத்து சுபு தொழுகையை தொழுதேன். சூரியன் உதயமாகி 1 மணி நேரம் கழிந்திருந்த சமயத்தில் காதியான் போய் சேர்ந்தேன். காதியானின் முச்சந்தியில் வைத்து நான் ஒரு நபரிடம், பெரிய மிர்சா சாஹிப் எங்கே என்று கேட்டேன். அங்கு ஒருவர் குளித்துவிட்டு பெரிய வீட்டின் முன்பு சிம்மாசனத்தில் அமர்ந்தவாறு ஹுக்கா குடித்துக் கொண்டிருந்தார். அந்த நபர் மிர்சா நிசாமுதீன் பற்றி சைகையாக இவரிடம் கூறியிருந்தார். நான் இதை கேட்டுவிட்டு முன்னால் சென்றதும் வயதில் பெரியவராக இருந்த ஒருவர் குளித்துவிட்டு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவரது உடல் கூட அப்போது ஈரமாகவே இருந்தது. அவர் ஹுக்கா குடித்துக் கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்துவிட்டு அதிகமாக வெறுப்பு ஏற்பட்டது. காதியான் வந்ததற்காக நான் வருத்தப்பட்டேன்.
இவ்வளவு கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பயணம் செய்து காதியான் வந்து இந்த நபரையா நான் பார்க்கின்றேன் என்று வேதனைப்பட்டேன். கூறுகின்றார்கள், நான் அவநம்பிக்கை அடைந்து திரும்பி சென்றேன். அல்லாஹ் தஆலா இவருக்கு வழிகாட்ட வேண்டியது இருந்தது. இவர் கூறுகின்றார், செல்லும் வழியில் ஒரு திருப்பத்தில் வைத்து ஷேக் ஹாமித் அலி சாஹிப் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் என்னிடம், நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்துள்ளீர்கள், யாரை சந்திக்க விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவர்களிடம், நான் யாரை சந்திக்க வேண்டியது இருந்ததோ அவரை நான் பார்த்து விட்டேன், இப்போது நான் லாகூருக்கு திரும்பி செல்கின்றேன் என்று கூறினேன். இவ்வாறு கூறியதும் அவர்கள், என்னிடம் நீங்கள் மிர்சா சாஹிபையா சந்திக்க வந்துள்ளீர்கள், நீங்கள் பார்த்துவிட்டு வந்த மிர்சா சாஹிப் அவர் அல்ல, அவர் வேறு நபர் ஆவார் என்று கூறினார். நான் உங்களை அவர்களை சந்திக்கும்படி செய்கின்றேன் என்றும் கூறினார். அப்போது எனக்கு உயிர் திரும்ப வந்தது. நான் ஓரளவு நிம்மதி அடைந்தேன். ஹாமித் அலி சாஹிப் என்னிடம், நீங்கள் ஒரு துண்டு சீட்டில் எழுதி தாருங்கள், நான் அதை உள்ளே கொண்டு போய் கொடுக்கின்றேன் என்றார்கள். நான் ஒரு துண்டு சீட்டில் சுருக்கமாக, நான் ஒரு மாணவன், லாகூரிலிருந்து வந்துள்ளேன், உங்களை சந்திக்க விரும்புகின்றேன், இன்றே திரும்ப செல்ல வேண்டி எண்ணியுள்ளேன் என்று எழுதினேன். ஹுசூர் இதற்கு பதில் கூறி அனுப்பினார்கள், நீங்கள் விருந்தினர் விடுதியில் தங்குங்கள், உணவு உண்ணுங்கள், லொஹர் தொழுகை சமயத்தில் சந்திக்கலாம் என்று கூறியிருந்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறியிருந்தார்கள், இப்போது நான் ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கின்றேன், அதன் கருத்து எனது மனதில் இருக்கின்றது, நான் சந்திப்பதற்காக வந்தால் அந்த கருத்து எனது மனதிலிருந்து அகன்று விடலாம், இதனால் நீங்கள் லொஹர் தொழுகை வரை காத்திருங்கள் என்று கூறி அனுப்பியிருந்தார்கள். எனக்கு இந்த பதிலில் திருப்தி ஏற்படவில்லை. நான் மீண்டும் ஹஜ்ரத் சாஹிபிடம், நான் முழு இரவு மிகவும் கஷ்டப்பட்டு இங்கு வந்து சேர்ந்துள்ளேன், உங்களை சந்திக்க விரும்புகின்றேன், அல்லாஹ்வுக்காக இப்போதே உங்களை சந்திக்கும் நட்பேற்றை எனக்கு வழங்குங்கள் என்று மீண்டும் துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து அனுப்பினேன். ஹுசூர் அவர்கள் மாயி தாதியிடம், இவரை மஸ்ஜித் முபாரக்கில் உட்கார வையுங்கள், நான் அவரை சந்திக்க வருகின்றேன் என்று கூறினார்கள். எனக்கு 15 நிமிடங்கள் வரை அங்கு உட்கார வேண்டியது வந்தது. அதற்கு ஹுசூர் அவர்கள் மாயி தாதியிடம், அவரை இந்த பக்கம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சாஹிப் தமது வீட்டிலிருந்தும் இறங்கி தெருவில் வந்தார்கள். நானும் மறுபுறமாக அந்த தெருவிற்கு வந்துவிட்டேன். தொலைவில் இருந்தே எனது பார்வை ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் மீது பட்டதுமே நான் எனது கனவில் எந்த நபரை கண்டேனோ அதே வடிவத்தில் இருந்த அவர்களை பார்த்தேன். ஹஜ்ரத் சாஹிபின் கைகளில் அதே தடி இருந்தது. அவர்கள் தலைப்பாகையும் அணிந்திருந்தார்கள். கனவில் கண்ட அதே வடிவத்தில் அவர்கள் இருந்தார்கள். இதற்கு முன்னர் மாயிதாதி மூலமாக எனக்கு ஹஜ்ரத் சாஹிப் உடைகளை அவிழ்த்துவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்தது. அல்லாஹு தாலாவிற்கு எனக்கு நான் கனவில் கண்ட அதே காட்சியை காட்ட வேண்டும் என்ற நாட்டம் இருந்தது போலும். ஹுசூர் அவர்கள் எந்த ஆடையை அணிந்திருந்தார்களோ அது நான் கனவில் கண்ட அதே ஆடையாகும். நான் ஹஜ்ரத் சாஹிப் பக்கம் சென்றேன். ஹஜ்ரத் சாஹிப் என் பக்கம் வந்து கொண்டிருந்தார்கள். கோல் கம்ராவிற்கு கொஞ்சம் முன்பாக எங்களது சந்திப்பு நிகழ்ந்தது. ஹஜ்ரத் சாஹிபுடன் எனது சந்திப்பு ஏற்பட்டது. நான் ஹஜ்ரத் சாஹிபை பார்த்ததுமே இவர்கள் கனவில் வந்த அதே பெரியவர்தான், இவர் உண்மையாளர் என்பதை அடையாளம் கண்டு கொண்டேன். பிறகு நான் ஹுசூரை கட்டி தழுவினேன். பிறகு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தேன். அந்த அழுகை எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் பல நிமிடங்கள் வரை அழுது கொண்டே இருந்தேன். ஹுசூர் என்னிடம் பொறுமையாக இருங்கள் என்று கூறினார்கள். எனது அழுகை சற்று தணிந்து எனக்கு உணர்வு வந்தபோது ஹுசூர் அவர்கள் என்னிடம், நீங்கள் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் லாகூரிலிருந்து வந்துள்ளேன் என்று கூறினேன். ஹுசூர் ஏன் வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் உங்களை சந்திப்பதற்காகவே வந்துள்ளேன் என்று கூறினேன். ஏதாவது முக்கியமான வேலை இருக்கிறதா என்று ஹுசூர் கேட்டார்கள். அதற்கு நான் உங்களை சந்திப்பது மட்டுமே எனது நோக்கமாகும் என்று கூறினேன். அதை கேட்டுவிட்டு ஹுசூர் அவர்கள், சில மக்கள் துஆ செய்யுமாறு கூற வருகின்றார்கள், தங்களது நோக்கத்தை அடைவதற்காக வருகின்றார்கள், உங்களுக்கு அதுபோன்ற ஏதாவது தேவை ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அதுபோன்ற எந்த தேவையும் எனக்கு இல்லை என்று கூறினேன். அப்போது ஹுசூர் அவர்கள், வாழ்த்துக்கள், அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்களிடம் எவ்வித உள்நோக்கமும் இன்றி இவ்வாறு வருவது மிகுந்த பயனை தரக்கூடியதாக இருக்கும் என்று கூறினார்கள். இவ்வாறு ஹுசூர் என்னிடம் கேட்டதற்கான காரணம் என்னவென்றால், அந்த நாட்களில் ஹுசூர் அவர்கள் ஒரு பிரசுரத்தை வெளியிட்டிருந்தார்கள். அதில் அவர்கள், சில மக்கள் என்னிடம் தங்கள் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக என்னிடம் துஆ செய்யுமாறு கூற இங்கு வருகின்றார்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆனால் எனது இந்த விஷயத்தை கேட்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் எனது நோக்கம் அவர்களை சந்திப்பது மட்டும்தான் என்பதை அறிந்து
தனது வாழ்த்துக்களை எனக்கு அவர்கள் தெரிவித்தார்கள். ஹஜ்ரத் மலிக் குலாம் ஹுசைன் சாஹிப் முஹாஜிர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் எங்கள் ஊருக்கு திரும்பி 2 மாதங்கள் கழிந்த நிலையில் மீண்டும் காதியான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் செலவிற்கான பணம் இல்லாமல் இருந்தது. கால்நடையாக செல்ல வேண்டியது வந்தாலும் நடந்தே செல்ல வேண்டும் என்று உள்ளம் விரும்பியது. 2 ரூபாய் என்னிடம் இருந்தது. நான் ருஹ்தாரிலிருந்து ஜிஹ்லம் வரை போவதற்கு ரயில் வண்டி இருந்தும் நடந்தே வந்தேன். இதற்கு பிறகும் தொடர்ந்து நடந்தே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஜிஹ்லமில் உள்ள பாலத்தை நான் கடந்து வந்த சமயத்தில் 4 சிப்பாய்கள் குதிரைகளுடன் அங்கு செல்வதை நான் பார்த்தேன். நான் அவர்களிடம் குதிரையை எனக்கு தாருங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நீ குஜராத் மாவட்டத்தை சார்ந்தவனாவாய், நீ குதிரையை எடுத்துக்கொண்டு எங்காவது ஓடி போய்விடக் கூடாது என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது என்றனர். நான் அவர்களிடம், நான் ஜிஹ்லம் மாவட்டத்தை சார்ந்தவன், குஜராத்தை சார்ந்தவன் அல்ல, நான் ருஹ்தாரிலிருந்து வருகிறேன் என்று கூறினேன். அவர்கள் நான் கூறியதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் அவர்களுடன் இருந்தேன். அந்த சிப்பாய்கள் இரவிலும் பயணத்தில் இருந்தனர். அவர்கள் மராலே என்ற இடத்தில் இறங்கியதும் நானும் எனது படுக்கையை அங்கேயே விரித்தேன். அவர்களில் சீக்கியர் ஒருவர் இருந்தார். அவர் என்னிடம், மியா, நீங்கள் எங்கள் பின்னால் வருவதை விடமாட்டீர்களா என்று கேட்டார். எங்களுக்கு உன்னை பற்றிய அச்சம் இருக்கிறது என்றும் கூறினார். பாதி இரவு கழிந்ததும் அவர்கள் மீண்டும் செல்ல ஆரம்பித்தனர். நானும் அவர்களுடன் செல்ல ஆரம்பித்தேன். பிறகு இன்னொரு சீக்கியர், நீ எங்கள் குதிரையை கொண்டு போய்விடக் கூடாது என்ற பயம் எங்களுக்கு இருக்கின்றது என்று கூறினார். நான் விரைவாக செல்ல விரும்புகின்றேன், நேரம் விரைவில் கழிய வேண்டும் என்பதற்காகவே நான் உங்களுடன் வந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினேன். ஒரு சீக்கியர், இவர் நல்ல மனிதர் போன்று எனக்கு தோன்றுகிறது, அவருக்கு குதிரையை கொடுங்கள் என்று கூறினார். அதனால் 3 மைல்கள் வரை நான் குதிரையில் சவாரி செய்தவாறு பயணமானேன். இரவில் வசீராபாத் வந்து சேர்ந்தோம். பாலத்தை கடந்து செல்வதற்காக செலவாகும் பணத்தையும் அவர்களே தந்தார்கள். டோல் டாக்ஸ் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும், அதையும் அவர்களே கொடுத்திருக்கின்றார்கள். இரவு உணவையும் அவர்களே எனக்கு வழங்கினார்கள். இரவு 1 மணிக்கு மீண்டும் அவர்கள் தயாரானார்கள். எனக்கு குதிரையை தந்தார்கள். மறுநாள் இரவு காமோங்கி அல்லது மூர்க்கே என்ற இடத்தில் தங்கினார்கள். பிறகு அவர்கள் எனக்கு உணவு வழங்கினார்கள். பிறகு இரவில் நடந்து காலை 6 அல்லது 7 மணிக்கு லாகூர் வந்து சேர்ந்தோம். இது ஏறக்குறைய 100 அல்லது 150 மைல்களுக்கான பயணமாகும். லாகூர் வந்த பிறகு அவர்களது வழி வேறு வழியாக இருந்ததால் அவர்கள் பிரிந்து சென்றனர். லாகூரிலிருந்து 11 மணிக்கு ரயில் செல்ல வேண்டியது இருந்தது. நான் 8 மணிக்கு அங்கு வந்து சேர்ந்து விட்டேன். யார் 3 மணி நேரம் காத்திருப்பது என்ற எண்ணத்தில் மீண்டும் நான் கால்நடையாக செல்ல ஆரம்பித்தேன். காதியான் செல்வதற்கான ஆர்வம் இந்த அளவு அவரிடம் இருந்திருக்கின்றது. 1.5 மணி நேரத்தில் நான் ஜெல்லு வந்து சேர்ந்தேன் என்று இவர் கூறுகின்றார். அங்கு ஸ்டேஷனில் ரயில் வண்டி எப்போது வரும் என்று கேட்டபோது அது 11:45 மணிக்கு வரும் என்று அவர்கள் தெரிவித்தனர். பிறகு அங்கிருந்து நடந்து அட்டாரி வந்து சேர்ந்ததும் ஸ்டேஷனுக்கு சென்றதும் ரயில் வர இன்னும் 1.25 மணி நேரம் இருக்கிறது என்று கூறினார்கள். ஏன் காத்திருக்க வேண்டும் என்று நினைத்து மீண்டும் நடக்க ஆரம்பித்தேன். 2 மைல் தூரத்தில் காசா ஸ்டேஷன் வந்தது. காசா ஸ்டேஷன் சென்ற போது ரயில் போய்விட்டது என்பது தெரிய வந்தது. இனி இரவு 7 மணிக்குத்தான் ரயில் வரும் என்றும் தெரிந்தது. பிறகு நான் மீண்டும் நடக்க ஆரம்பித்தேன். மாலை பொழுதுக்கு முன்பே அமிர்தசரஸ் வந்து சேர்ந்து விட்டேன். எங்களது நகரத்தை சார்ந்த ஒரு நபர் அங்கிருந்தார். அவரிடம் தங்கி இரவை கழித்தேன். பிறகு காலையில் ரயிலில் பயணம் செய்து 6 அணா கொடுத்து பட்டாலா வந்து சேர்ந்தேன். பிறகு நடந்து 4 அல்லது 5 மணிக்கு காதியான் வந்து சேர்ந்தேன். அடுத்த நாள் காலை ஹஜ்ரத் சாஹிபை சந்தித்தேன். 4-5 நாட்கள் அங்கே சுகமாக கழித்தேன். பிறகு அவர்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு கூறினேன், நாங்கள் சிறு வயதில் அல்லாஹ்வே இமாம் மஹதி தோன்றினால் நாங்கள் அவர்களது சிப்பாய்களாக ஆகுவதற்கான தௌஃபீக்கை எங்களுக்கு வழங்குவாயாக என்று கூறிக்கொண்டே இருந்தோம் என்று கூறினேன். பயணத்தின் முழு சம்பவத்தையும் நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் கூறினேன். பயணத்தின் பெரும்பாலான பகுதியை நடந்தே நான் கழித்தேன். சிறிது தூரம் குதிரையிலும் பயணம் செய்தேன் என்பதை அவர்களிடம் கூறினேன். இதை கேட்டுவிட்டு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் மிகவும் தைரியமாக செயலாற்றியுள்ளீர்கள் என்று கூறினார்கள். பிறகு உங்களுக்கு ஏதாவது வேலை தெரியுமா என்று கேட்டார்கள். எனக்கு ரொட்டி சுடுவதை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது, அதுவும் ஓரளவுதான் தெரியும் என்று நான் கூறினேன். அதற்கு அவர்கள், உங்களது பெயரை எழுதி தந்துவிட்டு செல்லுங்கள், தேவைப்படும் போது உங்களை அழைப்போம் என்று கூறினார்கள். பிறகு நான் குலாம் ஹுசைன், ஜிஹ்லம் மாவட்டத்தை சார்ந்தவன் என்று எனது பெயரை எழுதி கொடுத்துவிட்டு வந்தேன். இதுதான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவளை சந்திப்பதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்ற பல்வேறு அறிவிப்புகளாகும். அவளை சந்திப்பதற்காக
அவர்கள் துன்பங்களை சகித்துக் கொண்டனர். ஹத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்கள் எதை பெற்றுக் கொண்டார்களோ அதற்கு எதிரில் அந்த துன்பங்கள் அவர்களுக்கு மிகவும் சாதாரணமானவையாக இருந்தது. அந்த சந்திப்பின் மூலம் அவர்களது அறிவும் அதிகரித்தது. நம்மில் ஒவ்வொருவரும் இந்த சம்பவங்களை கேட்டுவிட்டு, சம்பவங்கள் என்ற அளவில் மட்டும் இதை கேட்டுவிட்டு அதிலிருந்து இன்பத்தை பெறுபவர்களாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. அவ்வாறு அல்லாஹ் செய்வானாக. மாறாக ஒவ்வொரு சம்பவமும் நமது ஈமானையும் அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கட்டுமாக. ஆமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.